நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அடலி தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோ பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். கும்பத்தொட்டு கும்பிட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு. கும்பத்தொட்டு கும்பிட்டு ஒத்திக்கிட்டு கும்பு பச்ச சிங்கடா இது கும்பு பச்ச சிங்கடா கும்பு பச்ச சிங்கடா இது மஞ்சள் பாட்டு காலடா. And all dressed very well, all nicely today. Who, your parents helped you with dressing and all? Huh? Okay, good job. Okay, keep up the energy till the afternoon. Okay, good job.
your steps and your music is syncing very well. Huh? All of you are enjoying and doing. Are you having fun doing it? Huh?
பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல் என்று சோறு பொங்க, சுகம் பொங்க, அறிவு பொங்க. எங்கள் பள்ளியின் புகழ் தமிழகம் முழுவதும் அல்லாமல் உலகெங்கும் பொங்க இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறட்டும். அழகும் ஒழுங்கும் பக்தியும் பாவமும் ஒன்றிணையும் இந்த பாரம்பரிய கலை மனதை அமைதிப்படுத்தும் வல்லமை கொண்டது. गुरुवायुदेशमहरं मुकुन्द
இப்படி பேசலாமா? அட பொங்கல் விழி பொங்கலா? அதை விட நகரத்தில் நடக்கும் கொண்டாட்டங்கள் சுவாரஸ்யமானவை. அங்கேதான் லைட், மியூசிக் என எல்லாம் இருக்கும். டேய் குமாரவேல், என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? உங்களுக்கு லீவ் காட்சி, சென்னைக்கு போகலாம் வா. ஆமா, இந்த சக்தி பக்கம் நமக்கு சுத்தமா செட் ஆகாது. மாட்டுக்கு நன்றி சொல்லலாம் ஓல்டு ஃபேஷன். வா சீக்கிரம் கிளம்பு. நிறுத்துங்கள். நீங்கள் உண்ணும் அரிசியும் குடிக்கும் பாலும் இந்த மண்ணில் இருந்து தான் வருகிறது. இந்த விவசாயத்தை இகழாதீர்கள். ஆமாம், தாத்தா சொல்வது சரிதான். நிலத்தை நேசிக்காதவர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகிறேன். இந்த வருடத்தில் விளைந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்கு. நம் உழைப்பிற்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. ஆமாம் பாட்டி, பொங்கல் போகும்போது பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்கிறது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாட்டி, இந்த அரிசி தான் நம் வயலில் விளைந்தது. ரொம்ப இனிப்பா இருக்கும். பாட்டி, இது என்னுடைய கறவை பசு கொடுத்த பால். பொங்கலுக்கு இதை சேருங்கள். மாடுகளுக்கும் நன்றி, சூரியனுக்கும் நன்றி. இந்த சூரியன் நம் விவசாயத்தை காப்பாற்றுகிறது. அவருக்கு நன்றி செலுத்துவது நம் கடமை. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. பொங்கல் நாளு கத்தாழ செங்கதிர வர பார்த்தாழ தேடி கும்பிடுறோம், உடம் போட்டு பாடி கும்பிடுறோம். தேடி கும்பிடுறோம், உடம் போட்டு பாடி கும்பிடுறோம். வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. பொங்கல் நாளு கத்தாழ பொங்கல் நாள ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் நாங்க. எங்க தமிழ் பொண்ண போல எங்கும் பார்த்ததில்லை நீங்க. எங்க தமிழ் பொண்ண போல எங்கும் பார்த்ததில்லை நீங்க. பொங்கல் நாளு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உழைப்பின் பெருமை எங்கும் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி. I am the narrator. I guide you through the story of Venice. I am Antonio, a merchant. I helped my friend, but now I'm in danger. I am Antonio. I am your best friend. I borrowed money to marry the lady Portia. I am Shiloh, a money lender. Antonio signed a bond and I won my pound of flesh. I am Portia, a rich and wise lady. I will discuss myself to say Antonio. I am Nelisa, Portia's clever friend. I help her in the court. I am the Duke of Venice. I want justice, but I also believe in mercy. Scene 1. Antonio borrowed money from Shiloh. The ships were lost and he could not pay. Now the case reaches the court of Venice. And Shiloh forward. Shiloh, everyone begs you to forgive. Will you show mercy? I stand by the law. He signed the bond and I won my pound of flesh. I am ready, my lord. Let Shiloh do us the bond, please. Take my money. Take more. Only spare Antonio. No money. I want justice. The law
Be brave. Just pray for me. Scene 4, the speech on mercy. Shylock, the quality of mercy is not stained. It is like gentle rain from heaven. It blesses the one who gives and one who receives. So mercy, Shylock. I have sword. I will have my war. Scene 5, Portia's play. Then, prepare your ride. Stop! But remember the law. You may take the flag, but you must take no drop of blood. And take exactly one pound. No more, no less. I cannot. Give me the money instead. The court use your flesh, not money. Then I take nothing. Let me go. Wait, there is another law of fairness. If you find a plant that dead of a citizen, above his blood go to the state, and his life in the duke's hand. Scene 6, mercy wins. We spare your life, Shylock. Offer your wealth to the state and off to Antony. I forgive him. Let Shylock show mercy to his daughter. That is Diana. I agree. Scene 7, the ring. Antonio, you are free. Court is dismissed. Noble lawyers, please take the skip. I want no reward, only your reign. Later, Portia revealed the truth. She was the lawyer who saved Antonio. Justice was strong, but mercy was stronger. of my people, not gold. Kenariyama, you are a genius, you use your wit, not form to catch the thief. Thank you, Your Majesty, but the real heroes are villagers. And so the villagers got their feedback that greedy dogs were punished
comforting the people who need help. Moral, important to listener. Important person who needs help. Important activist, comforting the person who needs help. Thank you. And I welcome respected principal ma'am, teachers, parents, and my dear friends. Today we are going to present a thought-provoking script titled The Old Oak Tree. Nature gives us everything: air, water, food, and shelter. But what are we giving back to nature? To answer this question, we proudly present a meaningful skit titled The Old Oak Tree. This play beautifully shows the pain of nature, the effects of pollution, and how small actions by children can bring a big change. Our story begins with a lonely old oak tree standing alone in a polluted land. The air is filled with smoke, and children struggle to breathe. Let us watch the scene one, a lonely tree. I have three brothers, two sisters, and nearly 10 cousins. Birds like miners, sparrows, and cuckoos, bats, and second of branches. Peacock used to dance before it. Oh, what a glorious sight it was! I wish we had been there. The tree now reads the painful truth of deforestation and human beings. Happiness did not last forever. Greed and deforestation changed everything. Took children of shame, but they never harmed us. So how did everything change? One by one, my family was taken away. Cut down, housing construction made into furniture. That is written to look forward to. But I still get right voices and children who listen. Even in darkness, hope can rise. When the people realize their mistakes, the change begins. What? The world can fail. Yeah, maybe the world is changing. Very good, children. Promote carpooling, tell your parents too. What a beautiful sight. Children riding bicycles instead of cars. The world is changing indeed. A clean India is a green India. Inspired by Mahatma Gandhi's vision, people unite to protect nature. A clean environment leads to a healthy life. Here comes Team 6, Swachh Bharat Abhiyan. When humans and nature live in harmony, the world becomes a better place. Time passes and nature slowly heals. Greenery returns, birds sing, and children play happily. Now, all will be well with our world good. I have my home now. மீண்டும் வருகிறோம் நெல்லிக்கனியின் ரகசியம். அதிகமான தண்ணீர் கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் நீண்ட காலம் வாழ்வதை விட தமிழ் செழிக்க வேண்டும் என்பதற்காக அவையாருக்கு தியாகம் செய்யும் காட்சி. அமைச்சர் அவர்களே, நம் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்கிறார்களா? ஆமண்ணா, உங்கள் கொடையால் மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். ஆனால் இந்த ஔவையார் மட்டும் உங்கள் கொடையை ஏற்க மறுக்கிறார். ஔவையார் மிகவும் அறிவானவர். அவர் எனக்கு நண்பர். ஆனால் அவர் என் அரசவைக்கு வருவதில்லை. ஔவையார் ஏன் இங்கு வரப்படுகிறார்? அவர் அவங்களை மட்டும் சுற்றித் திரிகிறார். இந்த அரசவையின் பெருமை அவருக்கு தெரியாது. அவர் எழுதிய பாடல்கள் பழமையானவை. இந்த அரசியலில் உள்ள உங்கள் புதிய கவிதைகளுக்கு வந்து அதில் இருக்காது. அண்ணா, அவசரம் அவசரம். இன்று வேட்டைக்கு சென்ற போது மலையின் உச்சியில் ஒரு குகையை கண்டேன். உள்ளே ஒரு மர்மமான மரம் இருந்தது. என்ன மரம்? அதில் ஒரே ஒரு கனி. அது பிரகாசமாய் தெரிந்தது. மிகவும் அபூர்வமான நெல்லிக்கனி அது. அதை எடுத்து கொண்டாயா? ஆமாண்ணா. இது சாதாரண நெல்லிக்கனி அல்ல.
இதன் ஒளி வித்தியாசமானது. மன்னா, இந்த குகை மிகவும் அபூர்வமானது. இங்கு உள்ள நெல்லிக்கனியை உண்பவர்கள் நீண்ட காலம் வாழ்வர் என்று பெரியவர்கள் கூறுவர். இது அமிர்தத்துக்கு சமமானது. மன்னா, இந்த கனி உங்கள் ஆயுளை நீட்டிக்கும். நாட்டையால உங்களுக்கு அதிக நாட்கள் கிடைக்கும். நீங்கள் இதை உண்ண வேண்டும். நீண்ட காலம் நோயின்றி வாழ்வார்கள். ஆனால் இது ஒரு அரசன் என்றால் அந்த தலைவர் நோய் மட்டுமே இருக்கும். அப்படியானால் ஆனால் இது ஒரு ஞானி என்றால் அவர் செய்யும் நல்ல காரியங்களால் உலகம் முழுவதும் நன்மை அடையும். அரசே, நீங்களே முடிவு செய்யுங்கள். இக்கனியை நான் உண்டால் என் ஆயுள் என்னுடன் முடிந்துவிடும். ஆனால் ஔவையார் அவர் தமிழ் வளர வேண்டும் என்று வாழ்பவர். என் முடிவை எடுத்துவிட்டேன். குடிமக்கள் சிலர் ஔவையாரை சந்திக்க காத்திருக்கின்றனர். அவர் கொடைவர். என் வாழ்வில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு எந்த கொடையும் வேண்டாம். ஔவையார் இப்போது பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார்களா? எங்களால் பெரிய பரிசுகளை பெற முடியும். ஆனால் உங்களுக்கு வாருங்கள் ஔவையாரே, வந்து சில பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். என் நண்பரை இகழாதீர்கள். அவ்வை பாட்டி, நான் உங்களுக்காக ஒரு அரிய பொருளை கொண்டு வந்துள்ளேன். அரசே, எனக்கு கொடை எதுவும் வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கேன். இது சாதாரண கொடை அல்ல. என் நீண்ட ஆயுளுக்கான நெல்லிக்கனி இது. இதை நீங்கள் உண்ண வேண்டும். அண்ணா, இது உங்கள் ஆயுளுக்கான கனி என்று எல்லோரும் அறிவர். நாட்டையால நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டாம். தாயே, ஒரு அரசரின் நீண்ட ஆயுள் அவனோடு முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக வாழ்பவர். நீங்கள் உண்டால் இத்தமிழில் மேலும் பழைய பாடல்கள் பிறக்கும். தயவு செய்து இக்கனியை உண்ணுங்கள். தமிழுக்காக நான் பெருமை செய்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். அதியமானே, உன் தியாகம் மிக உயர்ந்தது. உன் கொடைக்கு பரிசே இல்லை. நான் தமிழ் வளர்க்க கடமைப்பட்டுள்ளேன். என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு தியாகம். அரசனுக்கே உரிய பணம், அரசனுக்கே உரிய பணம். அந்த காலம் தமிழ் உள்ளவரை நிலைக்கும். அதிகமாக வாழ்க வாழ்க. ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதிகமான் வாழ்க வாழ்க. அரிய நெல்லிக்கனியை பெற்ற ஔவையார் வாழ்க வாழ்க. அரிய நெல்லிக்கனியை பெற்ற ஔவையார் வாழ்க வாழ்க. தமிழ் மொழி வாழ்க வாழ்க. தமிழ் மொழி வாழ்க வாழ்க. தமிழின் புகழ் ஓங்குக. தமிழின் புகழ் ஓங்குக. நன்றி. பெண்களுக்கான கருத்தல் போட்டி தற்போது நடைபெறுவதால் அதிலே பங்கு கொள்ளக்கூடிய பெண்கள் உடனடியாக கையெழுத்து கொடுத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
சென்று கொண்டிருக்கிறார். இவர் நிச்சயம் பானையை ஒழித்துள்ளார் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை அப்படியே நான் நேரம் போகிறேன். வருகிறார் அருந்ததி நாய் போல் வந்து கொண்டிருக்கிறார். வேகமாக சுமந்து எடுத்துக் கொண்டு வருகிறார். இவர் வருகின்ற வேகத்தை பார்த்தால் சட்டையை உடைத்து விடார் போல் ஒரு ஐயம் ஏற்படுகிறது. திறமை ஓங்குகிறார். களம் இறங்கியுள்ளது. கம்பை உடைத்துக் கொண்டு வருகிறார். இவர் கம்பையை எடுத்துக்கொண்டு வருவது பார்த்தாலே கிருஷ்ணர் புள்ளா ஒரு போல் திறமை கொடுத்துக் கொண்டு வருகிறார். இப்படி கொடுத்துக் கொண்டு வந்தால் தட்டியை உடைக்க முடியாது. வேகமாக வருகிறார். தட்டியை உடைப்பதற்காக திறமை பிடித்துக் கொண்டு வருவது பார்த்தால் தட்டியை உடைத்து வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு வர கொண்டு வருகிறது. இந்த பானையை பொங்கல் வைக்க வேண்டும். திறமை ஓங்கிவிட்டார். அடிக்கிறார். இல்லை குறி தவறாக விழுந்து விட்டது. பெண்களுக்கான பானை உடைப்பு போட்டி தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளார். அடுத்ததாக போன்ற களத்தில் இறங்கியுள்ளது. திறமை பெண்களுக்கான பானை உடைக்கும் போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து பெற்றோரும் கண்டு பெண்களுக்கான பானை உடைக்கும் போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன தெரியவில்லை. கனவில் இருக்கக்கூடிய போட்டியில் பானை என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். ஓங்கிவிட்டார். கப்பலே கப்பாது. அப்படிப்பட்ட ஒரு நுட்பமுடையவர் பானை உடைப்பதற்காக பெண்ணாகரத்து சிங்கம் களம் இறங்கியுள்ளது. பானை உடைக்க வேகமாக வருகிறார். வேகத்தை பார்த்தால் பானையை தூக்கிக் கொண்டு போல் தெரிகிறது. பானை ஓங்கிறார். இல்லை
வைக்கிறார். பணம் மீது பூவாற்றி காட்டுகிற ஒரு வாய்ப்பு. பானை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. பானை ஒழிக்கிறார். பானை ஒழிக்கிறார். கம்மல் ஒழிக்கிறார். கம்மல் ஒழிக்கிறார். Hey, yeah. பானை அடிக்கப் போகிறார். பானை அடிப்பார். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாருமில்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்புள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. தன்னக்கா 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 தன்னக்கா. நீ ஒட்டு பச்ச தங்கக்கூடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க கொட்டு கொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். சத்தியத்தை ஜனம் காத்து வரும், அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கூடுதையா, அதுதானே சாமியா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொந்தவன் தான். நாளெல்லாம் நாளெல்லாம் வெல்லவன் தான். நீ ஒட்டு வச்ச தங்கக்கூடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அடலி தங்கக்கட்டி சிங்கக்குச்சி, இனிவா பேரச் சொல்லும் பட்டி தொட்டி. உதட்டுக்கு சிரிப்பு, உரலுக்கு இடிப்பு, ஒன்னால ஆனேனே சிறப்பு. உயிர் போனாலும் போகாத நெருப்பு. கிடுப்புக்கு மடிப்பு, இளமைக்கு வனப்பு, உன் மேல உண்டாக்கும் மதிப்பு.